ஓம் சாந்தி. 7/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மிக ராயலான அரசனாகக்கூடிய மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்றாரு. நம்மளாம் எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாரு பாருங்க, ராயலான ஸ்டூடெண்ட்ஸ்ன்றாரு. அரசனாகக்கூடிய மாணவர்கள். இப்போ நீங்கள் தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குருவின் நினைவில் இருக்க வேண்டும். நம்ம எப்பயுமே பாபா நினைவுல, அவர் தான் நமக்கு ஆசிரியரா வந்திருக்கிறாரு, சத்குருவா வந்திருக்காரு, அவரோட நினைவில் தான் இருக்க வேண்டும். அலௌகிக சேவையும் செய்ய வேண்டும் சொல்றாரு. கேள்வி: யார் தன்னை எல்லையற்ற நடிகன் என்று புரிந்து கொண்டு நடக்கிறார்களோ அவர்களது அடையாளத்தை கூறுங்கள். யார் தன்னை எல்லையற்ற நடிகன், அதாவது நம்ம ஒரு டிராமால நடிச்சிட்டு இருக்கிறோம். இந்த உலகமே ஒரு நாடகம் மேடை, இதுல நம்ம எல்லாம் நடிகர்கள்னு ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்கிறாரு. நம்மலாம் இந்த எல்லையற்ற நடிகன் அப்படின்னு யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க அடையாளம் எப்படி இருக்கும்? பதில்: அவர்களது புத்தியில் எந்த சூட்சும மற்றும் ஸ்தூல தேகதாரை நினைவும் இருக்காதுன்றாரு. அவங்க சூட்சுமாவோ இல்லை ஸ்தூலமாகவோ எந்த ஒரு மனுஷனை நம்பி வாழ மாட்டாங்க. தேகதாரி நினைவு அவங்களுக்கு இருக்காது. அவங்க ஒரு தந்தை மற்றும் சாந்திதாம வீட்டை நினைவு செய்து கொண்டே இருப்பாங்க. அவங்க ஒரு பாபா தான் அவங்க உலகம், பரந்தாம வீட்டையே நினைச்சிட்டு இருப்பாங்க. ஏனெனில் ஒரு இடத்தில் பலியாகி இருப்பார்கள். அவங்க அது எல்லையற்ற நடிகன்ட்டு புரிஞ்சிட்டு இருக்கிறவங்க, நான் ஒரு நடிகன் நடிக்க வந்திருக்கேன்னு நினைக்கிறவங்க ஒரு பாபாவை தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல தான் பலியாகி இருப்பாங்க. எவ்வாறு தந்தை முழு உலகிற்கும் சேவை செய்கின்றாரோ, பதிதமானவர்களை பாவனமாக்குகின்றாரோ, எப்படி பாபா வந்திருக்கிறாரு, முழு உலகத்துக்கும் சேவை பண்றாரு, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறாரோ, அதே போல குழந்தைகளும் அவங்களும் தந்தைக்கு சமமாக உதவியாளர்களாக ஆகிடுறாங்கன்னு சொல்றாரு. இது மாதிரி சிலர் தான் இருக்கிறாங்க. ஓம் சாந்தி. முதலில் தந்தை குழந்தைகளுக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார். இங்க அமர்ந்திருக்கிறீர்கள் எனில் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையின் முன் அமர்ந்திருக்கிறீர்களான்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம மதுபன்ல போறோம், சென்டர்ல போறோம், முரளி கேட்க உட்காரும் போது ஃபர்ஸ்ட் ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபா நினைவுல உட்கார்ந்துருக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. நான் தந்தையின் முன் அமர்ந்திருக்கிறேன், ஆசிரியரின் முன் அமர்ந்திருக்கிறேன் என்பதையும் புத்தியில் கொண்டு வாருங்கள்ட்டு பாபா சொல்றாரு. முதல் விஷயமே நான் ஆத்மா, தந்தையும் ஆத்மாதான், ஆசிரியரும் ஆத்மாதான், குருவும் ஆத்மாதான்ட்டு பாபா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் விஷயமே நம்ம எல்லாரும் ஆத்மா, நம்ம புள்ளியா இருக்கிறோம், நம்ம உயிர் தான், நம்ம இந்த உடல் கிடையாது. நம்மளும் ஆத்மா, பாபாவும் ஆத்மா தான், ஒரே ஒருவர் அல்லவா? இந்த புது விஷயத்தை நீங்க கேட்குறீங்க. பாபா, நாம் கல்பமாக இதை கேட்கிறோம் என்று நீங்களும் கூறுவீர்கள். ஆக புத்தியில் தந்தை கற்பிக்கிறார். ஆத்மாவகிய நான் இந்த கர்மேந்திரங்கள் மூலம் கேட்கிறேன் என்பது நினைவில் இருக்க வேண்டும். அதனால பாபா சொல்றாரு, நான் கல்பமா அவர் தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதனால புத்தியில எப்பயுமே என்ன இருக்கணும்னா, பாபா அப்பா சொல்லி கொடுக்குறாரு, நான் ஆத்மா இந்த கர்மேந்திர இந்த காது மூலமா கேட்கிறேன் அப்படின்ட்டு இருக்கணும். இந்த ஞானம் இந்த நேரத்தில் தான் உயர்ந்த பகவானின் மூலம் குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைக்கிறதுன்னு சொல்றாரு. இந்த சங்கமயுக நேரத்துல தான் நமக்கு இப்பதான் பாபா கிடைக்கிறார். இந்த ஞானமும் இப்பதான் நமக்கு கிடைக்குது. உயர்ந்த பகவான் மூலம் நமக்கு கிடைக்குதுன்றாரு. அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஆவார். அவர் ஆசி கொடுக்கின்றார். எந்த ஞானம் கொடுக்கின்றார்? அனைவருக்கும் சத்கதி அளிக்கின்றார். அதாவது வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார். அவர் எல்லாருக்கும் சத்கதி கொடுக்கிறாரு. நம்மள வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு. எத்தனை பேரை அழைத்து செல்வார் போன்ற அனைத்தையும் நீங்கள் அறிவீர்கள். ஒட்டுமொத்த உலகத்தையும் தானே கூட்டிட்டு போவார். கொசுக்களை போன்று அனைத்து ஆத்மாக்களும் செல்ல வேண்டும்ன்றார். அது யாரா இருந்தாலும் சரி, பிகேஸா இருந்தாலும் சரி, நான் பிகேஸா இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமா கடைசியில மகாகாலன் ரூபத்துல நம்மள எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுவாரு. சத்தியுகத்தில் ஒரே ஒரு தர்மம் தான் இருந்துச்சு, தூய்மை, சுகம், சாந்தி அனைத்தும் அங்க இருக்கும்ன்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் சித்திரங்களின் மூலம் புரிய வைப்பது மிகவும் எளிதாகும்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ ஃபர்ஸ்ட் வரவங்களுக்குலாம் நம்ம 7 நாள் கோர்ஸ் எடுக்கணும்னா நம்ம புக்கை வச்சு படம் வச்சு அந்த சிருஷ்டி சக்கரம் படம், ஏணிப்படி அதெல்லாம் வச்சு புரிய வச்சா ஈஸின்றாரு. ஏன்னா நமக்கும் அதை பார்த்து சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும், அதை பார்க்குறவங்களுக்கும் அது எளிமையாக புரியும். குழந்தைகளும் வரைபடத்தின் மூலம் புரிந்து கொண்டு விடுவர் அல்லவா? இப்போ சின்ன பசங்களுக்கெல்லாம் நம்ம மேப் காமிச்சு தானே சொல்கிறாங்க, இது இந்தியா, இது இங்கிலாந்து, பிறகு அது நினைவில் நின்றுடுது இல்லையா? அந்த மாதிரி நீங்களும் இந்த படத்தை வச்சு புரிய வைங்க, அப்போதான் நினைவில் நிற்கும்ன்றாரு. எதுவும் அது போன்றதான்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு மாணவருக்கும் புரிய வைக்க வேண்டி இருக்கிறது. இப்போ யார் பிகேவா வந்தாலும் மாறுறாங்க, ஸ்டூடெண்ட்டாக ஆகிறாங்கன்னா எல்லாருக்கும் புரிய வைக்கணுன்றாரு. மகிமையும் ஒரே ஒருவருக்கு தான், சிவாய நமக. உயர்ந்தவர் பகவான் தான். படைக்கும் தந்தை வீட்டில் பெரியவராக இருப்பார் அல்லவா? எல்லைக்குட்பட்ட ஒரு தந்தை இருக்கிறாருன்னா
அவர் தான் வீட்டில் பெரியவராக இருப்பார். அது எல்லைக்குட்பட்டது. இது முழு எல்லையற்ற வீட்டின் தந்தை ஆவார். இவர் உலகத்துக்கே தந்தையா இருக்கிறாரு. பிறகு இவர் ஆசிரியராகவும் இருக்கிறாரு, உங்களுக்கு கற்பிக்கின்றார். ஆக குழந்தைகளாகி உங்களுக்குள் மிகுந்த குஷி இருக்கணும். இந்த நேரத்துல உங்களுக்கு நல்ல குஷியா இருக்கணும்ன்றார். மாணவர்களாகிய நீங்கள் ராயலானவர்கள். நான் சாதாரண சரீரத்தில் வருகின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். பாபா சாதாரண ரூபத்துல தான் வந்திருக்கிறார். கடவுள் வராருன்னா எல்லாரும் ஏதோ ஒரு விஸ்வரூப தரிசனம் காட்டுவாரு, ஏதோ ஒரு கலியுக புருஷன் அந்த குதிரை மேல வருவார் அப்படிலாம் நினைச்சுக்கிறாங்க. அவர் சாதாரணமா ஒரு உடம்புல 60 வயசு முதிர்ந்த ஒரு வயோதிகர் உடல்ல வந்திருக்கிறாரு. அது கீதையிலே அந்த வார்த்தை இருக்குது, வயோதிகர் உடல்ல நான் அவதரிக்கிறேன்ட்டு. நாமெல்லாம் ராயலானவர்கள் சொல்றாரு. அவர் வர்றது சாதாரண சரீரத்துல. பிரஜாபிதா பிரம்மாவும் அவசியம் இங்குதான் தேவைன்ட்டு பாபா சொல்றாரு. அவரின்றி காரியம் எப்படி நடைபெறும்? பிரம்மா இல்லாம எப்படி காரியம் நடக்கும்? பிரம்மா மூலதான படைப்பு. அவர் இங்க இல்லாம என்ன பண்றது? அவர் நம்ம மேல வானத்துல ஒன்றும் பிரம்மா இருக்க தேவையில்ல. இங்க பூமியில இருந்தா தானே அவர் பிரஜைகளை படைக்க முடியும். பிரஜைகள் பூமியில தான் இருக்கிறாங்க. அப்ப பூமியில தான் பிரம்மாவும் இருக்கணும். அதனால பிரம்மாவும் இங்கதான் இருக்கிறாரு. மேலும் வயோதிகரும் தேவையல்லவா, ஏனெனில் தத்தெடுக்கப்பட்டவர் அல்லவா. ஆக வயோதிகர் தேவைப்படுகிறார் சொல்றாரு. குழந்தைகளே குழந்தைகளே என்று கிருஷ்ணர் கூற முடியாது. குழந்தைகளே நீங்க சொல்றது யாருன்னா நிராகார் பரம்பிதா பரமாத்மா. அவர் தான் சொல்றார். சிவன் சொல்றார் உடம்பே இல்லாதவர். கிருஷ்ணர் நம்மளை கிருஷ்ணர் ஒன்றும் நமக்கு அப்பா கிடையாது. அவர் குழந்தைகளே குழந்தைகளேன்னு சொல்றதுக்கு வயதானவர்கள் கூறும்போது தான் அது அழகாக இருக்கிறது. கிருஷ்ணர் குழந்தை போய் அப்பா அப்பா ஆக முடியுமா? குழந்தைய போய் நம்ம அப்பா அப்பான்னு கூப்பிட முடியுமா? இல்லை அவரு குழந்தை தான் குழந்தைகளே குழந்தைகளேன்னு நம்மளை சொல்ல முடியுமா? அதான் பாபா சொல்றாரு, குழந்தைகளே குழந்தைகளேன்னு கிருஷ்ணர் சொல்ல முடியாது. வயதானவர்கள் கூறும்போதுதான் அது அழகா இருக்குது. குழந்தையை யாரும் பாபா என்று கூற மாட்டார்கள். ஆக நான் யார் முன் அமர்ந்திருக்கிறேன் என்பது குழந்தைகளின் புத்தியில் வர வேண்டும். இப்போ பிரம்மா பாபாவோட சிவ பாபா உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு. நான் அவர் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறேன், பரமாத்மா முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறேன்ன்றது நம்ம புத்தியில் வர வேண்டும். உள்ளுக்குள் குஷி ஏற்பட வேண்டும்ன்றாரு. மாணவர்கள் எங்கு அமர்ந்திருந்தாலும் அவர்களது புத்தியில் தந்தையின் நினைவு வருகிறது. ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப எங்க உட்கார்ந்திருந்தாலும் நம்ம புத்தியில பாபா நினைவு வருது. ஆசிரியரும் நினைவுக்கு வருகிறது. அவர்களுக்கு தந்தை ஒருவராக, ஆசிரியர் வேறொருவராக இருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட் சொல்றாரு. இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அப்பா ஒருத்தரா இருப்பாரு, ஆசிரியர் வேற ஒருத்தரா இருப்பாரு. ஆனா உங்களுக்கு ஒருவரே தந்தை, ஆசிரியர், குருவாக இருக்கின்றார்ன்ட்டு சொல்றாரு. இந்த பாபாவும் மாணவராக இருக்கின்றார். இந்த பிரம்மா பாபாவும் ஸ்டூடெண்ட் தான், படித்து கொண்டிருக்கிறார். கடனாக இந்த சரீரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் உடம்பே அவர் சிவனுக்கு கொடுத்துட்டார், அவ்வளவுதான். வேற எந்த வித்தியாசமும் கிடையாதுன்றாரு. நமக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம்னா, அவர் உடம்ப சிவனுக்கு கொடுத்துட்டாரு, நம்ம கொடுக்கல, அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி உங்களை போன்றதான் இருக்கிறார். மற்றபடி நம்மள மாதிரிதான் அவரும் ஸ்டூடெண்ட். மற்றபடி அவர் உடம்புல சிவன் வராரு, நம்ம உடம்புல வரல, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நீங்கள் என்ன புரிந்திருக்கிறீர்களோ அதை தான் இவரது ஆத்மாவும் புரிந்திருக்கிறது. நமக்கு என்ன ஞானம் புரியுதோ அதே தான் பிரம்மா பாபாவுக்கும் புரியுது. முழுமையாக பலியாவது அந்த ஒருவருக்கு தான் சொல்றாரு. ஆனா எல்லாரும் பலியாகிறது சிவனுக்கு தான். அவரை தான் பிரபு, ஈஸ்வரன் என்று கூறுகின்றனர். எல்லா மகிமையும் கடவுளுக்கு தான், வேற எந்த ஆத்மாவுக்கும் கிடையாது. பரமாத்மாவுக்கு தான் மகிமை. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு ஒரு பரமாத்மாவை நினைவு செய்யுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. மற்ற அனைத்தும் சூட்சும அல்லது ஸ்தூல தேகதாரிகளை மறந்துருங்கன்ட்டு சொல்றாரு. ஏன் மறக்க சொல்றேன்னா, கடைசியான அற்றுணையாவது நமச்சிவாயவே தான். உடலை விட்டு போகும்போது யாரும் நம்ம கூட வரமாட்டாங்க. நம்ம தனியா தான் வந்தோம், தனியா தான் போக போறோம். இங்க இருக்கிறவங்க யாரும் நம்ம சாகும்போது வாங்கன்னு கூட்டா வரவா போறாங்க? கண்டிப்பா வரமாட்டாங்க. என்னையா கூப்பிடுறேன்னு வாங்க. கடைசியா போறது கடவுள் கூட தான். அதனால இங்க இருக்கிறவங்க எல்லாம் புத்தியால மறந்துருங்கன்றாரு. நீங்கள் சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். நம்ம வசிக்கக்கூடியது பரந்தாமத்துலதான். ஆத்மா பரந்தாமத்துல வசிக்கிறோம். நீங்கள் எல்லையற்ற நடிப்பு நடிக்கக்கூடியவர்கள். நம்ம எல்லாருமே எல்லையற்ற நடிப்பு நடிக்கக்கூடியவங்க. இந்த விஷயங்களை வேற யாரும் அறியவில்லைன்ட்டு பாபா சொல்றாரு. உலகில் யாருக்குமே இது தெரியாது. இங்க யார் வருகிறார்களோ அவர்கள் அறிந்து கொள்கின்றனர். யார் பிக்கே ஆகிறாங்களோ அவங்க தான் இந்த விஷயம்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. மேலும் தந்தையின் சேவைக்காக செல்கின்றனர். அவங்களால முடிஞ்ச சேவை இங்க செய்யறாங்க. ஈஸ்வரனின் உதவியாளர்களாக ஆகிவிடுகின்றனர் அல்லவான்னு சொல்றாரு. யார் இங்க உதவி செஞ்சாலும் அவங்க கடவுளுக்கே உதவியாளரா ஆயிடுறாங்க. தந்தையும் உதவி செய்வதற்காக தான் வந்திருக்கின்றார். பதிதமானவர்களை பாவனமாக்கும் உதவி செய்கின்றார். பாபா தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய உதவி செய்யறாரு. ராஜ்யத்தை இழந்த பிறகு எப்போது துக்கமானவர்களாக ஆகிறீங்களோ அப்போது தந்தையை அழைக்கிறீங்கன்னு சொல்றாரு.
நம்ம வந்து 2500 வருஷம் ராஜ்யம் செய்கிறோம். அதுக்கப்புறம் மாயாட்ட தோத்து போயிட்டு இந்த 5 விகாரத்தில் தோத்து போய் தான் இப்படி துக்கமானவராக ஆயிட்டோம். அப்போதான் பாபாவை கூப்பிட்றோம். கஷ்டம் வரும்போது கடவுளை கூப்பிட்றோம். யார் ராஜ்யம் கொடுத்திருந்தாரோ அவரே தான் அழைப்பாங்க இல்லையா? அதனால தான் அழைக்கிறோம்னு சொல்றாரு. தந்தை சுகதாமத்திற்கு எஜமானர்களாக ஆக்குவதற்காக வந்திருக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். கடவுள் இப்ப வந்திருக்கிறார். ஏன் வந்திருக்காரு? நம்மள துக்கத்துல இருந்து விடுவிச்சு சுகதாமத்துக்கு சொர்க்கத்துக்கே எஜமானர் ஆக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. உலகில் இது யாருக்குமே தெரியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. பாரதவாசிகள் அனைவரும் ஒரே தர்மத்தை சார்ந்தவர்கள் தான். பாரதவாசிகள் எல்லாருமே பாரதவாசிகள் எல்லாருமே அந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவங்க தான்றாரு. இதுதான் முக்கிய தர்மம் ஆகும். ஆக எப்போது அது இல்லாமல் போய்விடுகிறதோ அப்போதுதான் தந்தை வந்து ஸ்தாபனை செய்கின்றார். எப்ப அந்த தர்மம் இல்லையோ, இல்லாம மற்ற தர்மம் எல்லாம் உருவாயிடுதோ, அந்த அந்த ஆலமரத்தினுடைய வேர் பகுதி இல்லாம போகுதோ, அப்பதான் வந்து பாபா வந்து அந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். எந்த பகவானை முழு உலகம் அல்லாஹ் இறைவன் என்று கூறி அழைக்கிறார்களோ அவர் இங்கு நாடகப்படி முந்தைய கல்பத்தை போன்று வந்திருக்கிறார். யாரு எல்லாரும் அழைக்கிறாங்க? கடவுளே கடவுளே அல்லாஹ் இறைவனேன்னு சொல்லி யார் கூவி கூவி அழைக்கிறாங்களோ அவர் தான் இப்போ வந்திருக்கிறார். டிராமா படி போன கல்பத்துல இந்த உடம்புல வந்தாரு, பிரம்மா உடல்ல, அதே உடம்புல வந்திருக்கிறார். இது கீதையின் நாடகத்தின் ஒரு பார்ட் ஆகுன்றாரு. இதுதான் கீதை. கிருஷ்ணர் வந்து கீதை சொன்னாரு அர்ஜுனனுக்குன்னா, மகாபாரத போர் நடக்கிறதுக்கு முன்னாடினா இப்ப இதான் நம்ம வாழ்க்கையே மகாபாரத போர் மாதிரி தான் இருக்குது. இப்ப வந்து சிவன் வந்து ஆத்மா பரமாத்மா வந்து ஆத்மாவுக்கு கீதை சொல்லிட்டு இருக்கிறாரு. இது கீதை நாடகத்தின் ஒரு பாகமாகுன்றாரு. இதில் தந்தை வந்து ஸ்தாபனை செய்யறாரு. இதுல பாபா தான் வந்து நம்ம ஸ்தாபனை செய்யறாரு. பிராமணன் மற்றும் தேவி தேவதா என்றும் பாடப்படுகிறது. சத்திரியர் என்று கூறுவது கிடையாதுன்னு சொல்றாரு. பிராமணன் தேவி தேவதான் தான் பாடப்பட்டிருக்குதான். சத்திரியர் என்று சொன்னது கிடையாது. பிராமணன் தேவி தேவதாய நமக என்று கூறுகின்றனர். ஏனெனில் சத்திரியர்கள் 2 கலைகள் குழந்தைகளாக ஆகிவிடுகின்றனர் அல்லவான்றாரு. அதாவது திரேதாயுகம் போறது கூட இது வேஸ்ட்ன்னு சொல்றாரு பாபா. அதாவது திரேதாயுகத்துல கூட 2 கலை குறைஞ்சு போயிடுது. சத்திரியர் கூட அவ்வளவு மகிமை இல்லை. தேவி தேவதைகளுக்கு தான் மகிமைன்றாரு. பிராமண தேவி தேவதாய நமகன் தான் சொல்றாங்க. புது உலகம் தான் சொர்க்கம் என்று கூறப்படுகிறது என்றார் பாபா. திரேதாவை புது உலகம் என்று கூறுவது கிடையாது. புது உலகம்னா சொர்க்கம்தான். திரேதாயகம் கூட 1250 வருஷம் பழசாயிடுது இல்லையா? ஒரு புதுசா ஒரு ஏசி வாங்குறோம். ஏசி வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வருஷம் ஆகுது, செகண்ட் ஹேண்ட் ஆயிடுது. அதோட ஒர்க்கிங் ப்ராசஸ் என்ன ஆயிடும்னா கொஞ்சம் கம்மியாயிடும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதோட கூலிங் இதெல்லாம் கம்மியாயிடும். கொஞ்ச நாள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அது செகண்ட் ஹேண்டு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸான உலகம் வந்து சொர்க்கம் தான். அதுக்கப்புறம் திரேதா வந்து 1250 வருஷம் கம்மியாயிடுது. அதனால அதுல போய் நடிக்கிறது வேஸ்ட். வரணும்னா சொர்க்கத்திலே வரணும்னு ஆசைப்படணும். சொர்க்கத்துக்குள்ள ஃபர்ஸ்ட்லேயே வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்லது. திரேதாவில் வந்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் சுகம் கிடைக்கும். அதை புது உலகன்ட்டு சொல்ல முடியாதுன்றாரு. ஏன்னா மாயாட்ட தோத்து போகிறவங்க திரேதாவில் தான் வர முடியும். அதனால பாபா சொல்கிறாரு, முதலில் சத்தியுகத்தில் முற்றிலும் புது உலகமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் சொர்க்கம் வந்து முற்றிலும் புது உலகமா இருந்தது. இது பழையதிலும் பழைய உலகமாகுன்றாரு. பிறகு புதியதிலும் புதிய உலகுக்கு நீங்க போவீங்கன்றாரு. இப்ப பழைய உலகமா இருக்கு இல்லையா? இப்ப பழையதிலும் பழைய உலகமாயிடுச்சுன்றாரு. கோரமான நரகம்னுவாங்கல்ல, அதுலதான் நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கும்பிபாக் நரகம், குழந்தைகளை கொலை பண்றது, அந்த மாதிரி ஒரு நரகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பிறகு புதியதிலும் புதிய உலகுக்கு நீங்க போவீங்கன்றாரு. நாம் இப்போது அந்த உலகிற்கு செல்கிறோம். அதனால் நாம் நரனிலிருந்து நாராயணாக ஆகின்றோம் என்று குழந்தைகள் கூறுகிறீர்கள். இப்ப நம்ம போறது சொர்க்கத்துக்கு இல்லையா? அதனால இப்ப நம்ம மனுஷன்ல இருந்து தேவதை ஆகிறோம்ட்டு நம்ம சொல்றோம். நாம் சத்யநாராயணன் கதையை கேட்கிறோம். இளவரசர் ஆகக்கூடிய கதை என்று கூறுவது கிடையாது. நம்ம வந்து சத்யநாராயணன், உண்மையான நாராயணன் எப்படி ஆக போறோம் அந்த கதையை நம்ம கேட்கிறோம் இப்ப பாபாட்ட இருந்து. இங்க வந்து இளவரசர் ஆகக்கூடிய கதைன்ட்டு சொல்றது கிடையாது. சத்யநாராயணன் கதையாகுன்றாரு. நாராயணன் தனிப்பட்டவர் என்று அவர்கள் நினைக்கிறாங்க. நாராயணன் வேற கிருஷ்ணர் வேற அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. கிருஷ்ணர் தான் நாராயணன் ஆகிறாருன்றது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நாராயணன் வாழ்க்கை சரித்திரம் என்று ஏதும் இல்லைன்னு சொல்றாரு. ஞான விஷயம் அதிகம் இருக்கிறது அல்லவா? அதனால்தான் 7 நாட்கள் கொடுக்கப்படுகிறது. இப்ப இந்த ஞானத்தை வந்து பாபா சொல்வார், ஞானம் வந்து நம்ம வந்து கடலையே மையாக்கி வானத்தையே காட்டு மரங்களே பேனா ஆக்கி வானத்தையே பேப்பராக்கி எதுனாலும் ஞானத்தை சொல்லி மாளாது. அவ்வளோ விஷயம் இருக்குது. அதனாலதான் 7 நாளாவது கொஞ்சம் டைம் கொடுங்கன்னா, டைமே இல்லைன்றாங்க எல்லாரும். எங்களுக்கு டைமே இல்லைங்க, எங்களுக்கு வேலைக்கு போகணும், அதுக்கு போகணும், இதுக்கு டைம் வந்து ஒரு 7 நாள் கொடுத்தாதான் எல்லாத்தையும் சொல்லி முடிக்க முடியும். யாருக்கும் டைமே இல்லை கேட்கறதுக்குன்றாங்க. பாபா தான் சொல்றாரு,
ஞான விஷயம் அவ்வளோ இருக்குது அல்லவான்றாரு. அதனால்தான் 7 நாட்கள் கொடுக்கப்படுகிறது. 7 நாட்கள் பாடம் எடுத்துக்கொள்ள வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. ஆனால் இங்கேயே இருந்து விட வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது. நீங்க 7 நாள் கேளுங்க, மதுபனுக்கு வாங்க, 7 நாள் கோர்ஸ் அட்டன் பண்ணுங்க. அப்புறம் இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லையெனில் பட்டி என்ற சாக்கு கூறி பலர் வந்து விடுவார்னு சொல்றாரு. படிப்பு அதிகாலை மற்றும் மாலையில் தான் நடைபெறுகிறது. படிப்பு வந்து காலையில முரளி படிப்பாங்க, ஈவினிங் முரளி படிப்பாங்க. அப்ப மட்டும் வந்தா போதுன்றார். மதிய நேரம் வாயுமண்டலம் நன்றாக இருப்பது கிடையாது. இரவிலும் 10 மணி முதல் 12 மணி வரை முற்றிலும் கெட்ட நேரமாகும்ட்டு பாபா சொல்றாரு. மத்தியானமும் டைம் நல்லா இல்லை, இரவு 10க்கு மேல 12 மணி வரைக்கும் டைம் வந்து கெட்ட நேரம்ன்றாரு. இங்க குழந்தைகளாகிய நீங்களும் நினைவில் இருந்து சதோ பிரதானம் ஆவதற்காக முயற்சியை செய்ய வேண்டும். சென்டருக்கு போறோம், மதுபனுக்கு போறோம்னா நம்ம பாபா நினைவுல இருந்து தூய்மை ஆகிறதுக்கான முயற்சி செய்யணும். அங்கு முழு நாளும் காரியம் தொழிலில் இருக்கிறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. தொழில் போன்றவை செய்தாலும் மிக நல்ல வேலை பெறுவதற்காக படிக்கவும் செய்கின்றனர். அதாவது இப்ப வெளியில வந்து ஏதோ வேலைக்கு போனாலும் அதை விட நல்ல வேலை கிடைக்கணும்னு படிக்கிறாங்கல்ல, கொஞ்சம் டைம் ஒதுக்கி படிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஏன் படிக்க கூடாதான்னு கேக்குறாரு. இங்கும் நீங்கள் படிக்கிறீங்க, படிப்பு கற்பிக்கும் ஆசிரியரை நீங்கள் நினைவு செய்ய வேண்டும்ன்றார். இங்கே நம்ம முரளி படிக்கிறோம், இப்ப வேலைக்கு போனாலும் நீங்க இந்த முரளியும் படிங்கன்றார். அதே மாதிரி படிப்பு கற்பிக்கும் ஆசிரியர் யாரு? பாபாவை நினைவு செய்ய வேண்டும்ன்றார். ஆசிரியர் என்று புரிந்து கொண்டு நினைவு செய்தாலும் மூவரும் ஒன்றாக நினைவுக்கு வந்து விடுவாங்கன்றார். இப்ப நீங்க எனக்கு இதை பாடம் எடுக்கிறவர் யாரு? நம்ம முழு நாளும் பாபா நினைக்கிறோமா இல்லையோ, இந்த 1 மணி நேரம் முரளி படிக்கும்போது நம்ம யார் சொல்றாங்கன்னு கேட்கறோம். இந்த முரளிய பாபா தான் சொல்றாருன்னு கேட்டுனுக்குறோம் இல்லையா? அட்லீஸ்ட் ஆசிரியரா அவரை நினைச்சா கூட அவர் அப்பா, ஆசிரியர், குரு நினைவு நமக்கு வந்துரும்ன்றாரு. அவர் தான் நமக்கு அப்பா, அவர் தான் ஆசிரியர், அவர் தான் குரு. உங்களுக்கு மிகவும் எளிதுன்றாரு. உங்களுக்கு மிகவும் எளிது, ஆகையால் உடனேயே நினைவுக்கு வந்து விட வேண்டும் சொல்றாரு. நமக்கு ஈஸி தான், பிகேஸ்க்கு எல்லாம் தெரியும் யார் நம்ம அப்பா, யார் ஆசிரியர், யார் குருன்ட்டு. உங்களுக்கு ஈஸியா நினைவுக்கு வந்துடணும்ன்றாரு. இவர் நமது பாபாவாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார் மற்றும் குருவாகவும் இருக்கின்றார்ன்ட்டு திரும்ப திரும்ப இந்த முரளியில நமக்கு நினைவுபடுத்துறார். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை ஆவார், அவர் மூலம் நாம் சொர்க்கத்தின் ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம்ட்டு பாபா சொல்றாரு. நாம் அவசியம் சொர்க்கத்திற்கு செல்வோம். கண்டிப்பா நம்ம இந்த பிறவி, இந்த உடம்பை விட்டுட்டு செத்து போயிட்டோம்னா அடுத்த பிறவி நம்ம கண்டிப்பா சொர்க்கத்துக்கு தான் போவோம். ஆனா என்ன பதவி அடைவோன்றதுதான் டவுட்டு. நம்மளோட முயற்சிக்கு தகுந்த பதவி அடைவோம். அவசியம் சொர்க்கம் ஸ்தாபனை ஏற்பட வேண்டும்ன்றார். கண்டிப்பா அந்த உலகம் விநாசம் ஆகும். விநாசத்துக்கு அப்புறம் சொர்க்க பூமி, இந்த பூமி சொர்க்கமா உருவாகும். உயர்ந்த பதவி அடைவதற்காகத்தான் நீங்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இதையும் நீங்கள் அறிவீர்கள், மனிதர்களுக்கும் தெரிய வரும், உங்களது ஞான ஒளி பரவி கொண்டே இருக்கும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப வந்து நீங்க இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம, இது நமக்கு தெரியும். இப்ப போக போக மனுஷங்களுக்கு தெரிய வந்துரும், இந்த ஞானம் புரிய வரும், உங்களது ஞான ஒளி அப்படியே பரவிட்டே இருக்குன்றாரு. பிராமணர்களாகிய உங்களது அலௌகிக தர்மம் ஸ்ரீமத் படி அலௌகிக சேவைக்கு தயாராக இருப்பதாகன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சங்கொலின்னு சொல்லுவாங்கல்ல, சங்கொலி நாதம் எழுப்பணும்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா இதான், அந்த ஞானத்தினுடைய ஒளியை பரப்பணும். நம்மளுடைய ஒளி உலகம் முள்ளும் பரவுன்றார் பாபா. அதனால நீங்க எப்பனாலும் சேவைக்கு தயாரா இருக்கணும்ன்றாரு. நம்மளுடைய தர்மமே அதான்றாரு. திடீர்னு கூப்பிட்டு வாங்க முரளி கிளாஸ் எடுக்கணும், திடீர்னு கூப்பிட்டு வாங்க அங்க சேவை இருக்கு, இங்க சேவை இருக்குன்னு கூப்பிட்டா தயாரா இருக்கணும். அதுதான் நம்மளோட தர்மம்ன்றாரு. ஸ்ரீமத் படி அப்படி இருக்கணும்ன்றாரு. நீங்கள் ஸ்ரீமத் மூலம் எவ்வளவு உயர்ந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீங்க என்பது மனிதர்களுக்கு தெரிந்து விடும் சொல்றாரு. போக போக பாருங்க நீங்க எதுக்காக இந்த மாதிரி மாறிட்டீங்க, எப்படி இந்த மாதிரி ஸ்ரீமத் படி நீங்க உயர்ந்த காரியங்களை செய்றீங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிரும்ன்றாரு. உங்களை போன்ற அலௌகிக சேவை யாரும் செய்ய முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. பிராமண தர்மத்தை சார்ந்த நீங்கள் தான் இப்படிப்பட்ட காரியம் செய்றீங்கன்றாரு. நம்ம பிகேஸ் தான் இந்த மாதிரி காரியம் செய்யறோம். ஆக அப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட்டு விட வேண்டும், இதுலேயே பிஸியாக இருக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. தந்தையும் பிஸியாக இருக்கிறார் அல்லவா, பாபா மட்டும் சும்மாவா இருக்கிறாரு, அவரும் எவ்வளவு பிஸியா இருக்கிறாரு. இந்த உலக மாற்ற காரியமே அவர் தலைமையிலதான் இருக்குது. எப்படிதான் மாத்துவாரோ தெரியல, அவரும் பிஸியா தான் இருக்கிறாரு. நீங்கள் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீங்க, அவர் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அவர்கள் பஞ்சாயத்துகளை சேர்த்து பாலனை செய்து கொண்டிருக்கின்றனர். அவங்க வந்து வெளி உலகத்துல பஞ்சாயத்துகளை சேர்த்து பாலனை செய்திருக்கிறாங்க. இங்கு நீங்க குப்த வேடத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அது யாருக்கும் தெரியாது. நீங்கள் குப்தமான யாருக்கும் தெரியாத அஹிம்சை போர் வீரர்களாக இப்ப இருக்கிறீங்க. இதன் பொருளையும் யாரும் புரிந்து கொள்வது கிடையாதுன்ட்டு பாபா சொல்றார். நீங்கள் இரட்டை அஹிம்சை சேனைகளாக இருக்கிறீங்க. மிகப்பெரிய இம்சை இந்த விகாரம் ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப டபுள் அஹிம்சகர்களா நம்ம இருக்கிறோம்.
அதை காமம் கோபம் ரெண்டத்தையும் விட்டுட்டு டபுள் அஹிம்சை சேனைகளா இருக்கிறீங்க. மிகப்பெரிய இம்சை இந்த விகாரம் தான்றார், காம விகாரம். அது தூய்மை இழக்க வைக்கிறது. இதை தான் வெல்ல வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. பகவானின் மகா வாக்கியம் காமம் மிகப்பெரிய எதிரின்றாரு. இதை வெல்வதன் மூலம் தான் நீங்கள் உலகையே வெல்ல முடியும்ட்டு பாபா சொல்றாரு. இந்த லட்சுமி நாராயணன் உலகே வென்றவர்கள் அல்லவா. அந்த லட்சுமி நாராயணன் எப்படி லட்சுமி நாராயணன் ஆனாங்கன்னா 5 விகாரத்தை வென்றாங்க. காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரத்தை விட்டுட்டாங்க. அதை விட்டுட்டு தான் அவங்க உடலை விட்டு போனாங்க. அதனாலதான் உலகை வென்றவர்களா ஆகியிருக்கிறாங்க. அதனால்தான் அவங்களுக்கு ராஜ்யம் கிடைச்சிது. பாரதம் ஜெகஜீத்தாக இருந்தது ஒரு காலத்துல. இவர்கள் உலகத்திற்கு எஜமானர்களாக எப்படி ஆனார்கள்? எதையும் வெளியில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. வெளில இருக்கிறவங்க எல்லாம் புரியாது. பிகேஸ்க்கு மட்டும்தான் புரியும். என்ன பண்ணணும், என்னெல்லாம் பண்ணா லட்சுமி ஆக முடியும், நாராயணன் ஆக முடியும் அப்படின்றது பிகேஸ்க்கு மட்டும்தான் புரியும். உலகத்தை எப்படி வென்று காட்ட முடியுன்றது, ஜெகஜீத்தா எப்படி ஆகிறதுன்றது வெளியில உள்ளவங்க புரிந்து கொள்ள முடியாதுன்றாரு. இதை புரிந்து கொள்வதற்கு புத்தி மிகவும் விசாலமாக இருக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. பெரிய பெரிய தேர்வுக்காக படிப்பவர்களது புத்தி விசாலமாக இருக்கும் அல்லவா. இப்ப டாக்டர் படிக்கிறாங்க, ஐஏஎஸ் கலெக்டர்லாம் படிக்கிறாங்கன்னா புத்தி விசாலமா அவங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஸ்ரீமத் மூலம் தங்களது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்றீங்கன்றாரு. உலகில் அமைதி இருந்தது அல்லவா, வேறு எந்த ராஜ்யமும் அப்போது இல்லை என்பது நீங்கள் யாருக்கு வேண்டுமென்றாலும் புரிய வைக்க முடியும் சொல்றாரு. இப்போ சொல்றாங்கல்ல, எல்லாரும் ஒத்துமையா ஆயிடணும், அமைதியா ஆயிடணும், எல்லா கண்ட்ரிஸும் ஒழுங்கா அமைதியா ஆயிடணும்ட்டு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு காலத்துல அமைதி இருந்துச்சு, அப்ப எந்த ராஜ்யமும் இல்லைன்ட்டு நீங்க யாருக்கு வேணாலும் புரிய வைக்க முடியுன்றாரு. சொர்க்கத்தில் அசாந்தி இருக்கவே முடியாது. சொர்க்கத்தை தான் அல்லாவின் பூந்தோட்டம் என்று கூறுகின்றனன்ட்டு பாபா சொல்றாரு. பூந்தோட்டம் மட்டுமே இருக்காது, மனிதர்களும் தேவையல்லவா. நாம் பூந்தோட்டத்திற்கு எஜமானர்களாக இப்போ ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் இப்போது அறிவீர்கள். அல்லாவின் பூந்தோட்டம் சொர்க்கம், அதுக்கு நம்ம எஜமானராக ஆகிட்டு இருக்கோம்ட்டு நீங்க இப்ப புரிஞ்சிட்டீங்கன்றாரு. குழந்தைகளாகி உங்களுக்கு எவ்வளவு போதை இருக்கணும். அதாவது கடவுளே வந்து பாடம் எடுக்கிறாரு. நான் என்னவா ஆக போறேன், எப்படி இருந்தேன், என்ன பாபா இப்படி ஆக்கிட்டு இருக்காரு, அந்த போதை இருக்கணும் இல்லையா. மேலும் உயர்ந்த சிந்தனைகளும் இருக்கணும். நீங்கள் வெளியில் உள்ள எந்த சுகத்தையும் விரும்புவது கிடையாது. இந்த நேரத்தில் நீங்கள் முற்றிலும் எளிமையாக இருக்க வேண்டும்ன்றாரு. பிகே ஆனவருக்கு நமக்கும் அந்த உலகத்துக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கிற மாதிரி இருக்குது. டிஃப்ரெண்டா இருக்கிறோம் இல்லையா. உங்களுக்கு வெளியே இருக்கிற எந்த சுகமும் நமக்கு விரும்புறது கிடையாது. ஏன்னா நம்ம ரொம்ப எளிமையா இருக்கணும்ன்றாரு. எப்போது நீங்கள் மாமியார் வீட்டுக்கு செல்கிறீர்கள், இது தாய் வீடாகும். இப்போ மதுபன் தாய் வீடு, அடுத்து நம்ம போக போறது சொர்க்கம். சொர்க்கம் வந்து மாமியார் வீட்டுக்கு. அதனால இங்க அலங்காரம் பண்ணி நம்மளை அனுப்பி வைக்கிறாரு. இங்கு உங்களுக்கு 2 தந்தைகள் கிடைத்திருக்கிறாங்க. ஒண்ணு பிரம்மா பாபா, ஒண்ணு சிவபாபா. ஒருவர் நிராகாரமானவர், வேந்தலும் வேந்தவர். மற்றொருவர் சாக்காரமானவர், பிரம்மா பாபா. அவரும் வேந்ததிலும் வேந்தவர் ஆவார். இப்போது நீங்கள் மாமியார் வீடாகிய விஷ்ணுபுரிக்கு செல்கிறீர்கள்ன்றாரு. சொர்க்கத்துக்கு போறோம், விஷ்ணுபுரி மாமியார் வீடு அங்க போறீங்கன்றாரு. அதே கிருஷ்ணபுரி என்று கூறுவது கிடையாது, விஷ்ணுபுரின்னு தான் சொல்றாங்க இல்லையா. லட்சுமி நாராயணன் இணைந்த சொரூபம் தான் விஷ்ணுபுரி. குழந்தைகளுக்கு என்று புரி இருக்காதுன்னு சொல்றாரு. குழந்தைக்கென்று ஒரு புரியெல்லாம் இருக்காதுன்றாரு. விஷ்ணுபுரி என்றால் லட்சுமி நாராயணன் புரி, ராஜ்யம் ஆகும் சொல்றாரு. உங்களுடையது ராஜயோகமாகும். ஆக அவசியம் நரனிலிருந்து நாராயணனாக ஆவீர்கள்னு சொல்றாரு. யாரெல்லாம் ராஜயோகம் கத்துக்கிட்டு அதை பிராக்டிஸ் பண்றாங்களோ அவங்க கண்டிப்பா வந்து நாராயணா ஆவாங்கன்னு சொல்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் இறைவனின் உண்மையிலும் உண்மையான உதவியாளர்கள்னு சொல்றாரு. நீங்களாம் உண்மையான உதவியாளர்கள் கடவுளுடையன்னு சொல்றாரு. குறைந்தது 8 மணி நேரம் ஆத்மாபிமானியாக இருப்பதற்கான முயற்சி செய்பவர்களைத்தான் உண்மையான இறை உதவியாளர்கள் என்று பாபா சொல்றாரு. 8 மணி நேரமாவது ஆத்மாபிமானியா இருக்கணும். அப்பதான் நீங்களாம் உண்மையான இறை உதவியாளர், அசிஸ்டன்ட், கடவுளுக்கே அசிஸ்டன்ட்னு சொல்ல முடியுன்றாரு. எந்த கர்ம பந்தனமும் இருக்கக்கூடாது, அப்போதுதான் உதவியாளர் ஆக முடியும் சொல்றாரு. மேலும் கர்மாதித்த நிலை ஏற்படும். போக போக எல்லாருக்கும் கர்ம கணக்கெல்லாம் முடிஞ்சிடும். கர்ம கணக்கெல்லாம் முடிஞ்ச பிறகு சேவை பண்ணோன்னெலாம் இருக்கக்கூடாது. என்ன இருந்தாலும் சரி, நம்ம பாபாவுக்காக சேவை செஞ்சுட்டே தான் இருக்கணும். கர்மாதி நிலை போக போக எல்லாருக்கும் ஏற்படும்ட்டாரு. நரனிலிருந்து நாராயணன் ஆக வேண்டும் என்றால் கர்மாதி நிலை அவசியம் தேவை. இப்போ கண்டிப்பாக நம்ம நாராயணன் ஆகணும்னா இங்கே கர்ம கணக்கெல்லாம் முடிச்சுட்டு கர்மாதீத நிலை அடையணுன்றாரு. கண்டிப்பாக அடைஞ்சாதான், வாழ்ந்துட்டு இருக்கும் போதே அதை அடைஞ்சிடணும். கர்மாதீத அடைஞ்சு போனாதான் நம்ம நாராயணன் ஆக முடியுன்றாரு. கர்ம பந்தனம் இருந்தால் அவசியம் தண்டனை அடைய வேண்டியிருக்கும். நம்ம இங்கே எந்த கர்ம கணக்கையும் முடிக்காம இருக்க அதிகமாக கர்ம கணக்கு ஆக்கி வச்சுட்டு கடைசி வரைக்கும் யாருக்காவது துக்கம் கொடுக்கறது, சாகிற வரைக்கும் இப்படியே இருந்தோம்னா நம்மலாம் போயிட்டு கண்டிப்பா நாராயணன் ஆகவே முடியாது. கண்டிப்பா தண்டனை அடைய வேண்டியிருக்கும்ன்றார். தர்மராஜ்பூர்ல போய் நிக்க வேண்டியதா இருக்கும். அங்க கேள்வி கேட்பாரு,
இதெல்லாம் பண்ணியா, தேக உணர்வுல இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணியான்ட்டு அங்க நிக்க வச்சு கேள்வி கேட்பாரு. அதனால நினைவுக்கான முயற்சி மிகவும் கடுமையானது என்று குழந்தைகள் சுயம் நினைக்கின்றனர். ஆனா என்ன நினைக்கிறாங்கன்னா, பாபா நினைக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறாங்க குழந்தைகள்னு சொல்றாரு. ஆனா யுக்தி மிகவும் எளிதானதுன்ட்டு பாபா சொல்றாரு. ரொம்ப ஈஸி தான், தந்தையை மட்டும் நினைவு செய்தால் போதும். நீங்க எங்க போனாலும் சரி பாபா நினைச்சா போதுன்றாரு. பாரதத்தின் பழமையான யோகா மிகவும் பிரபலமானது, யோகாவிற்கானதுதான் ஞானமாகுன்றாரு. இந்த ராஜ யோகம்ன்றது தான் பழமையான யோகம், அது ரொம்ப பிரபலமானது. அந்த யோகாவிற்கு தான் இந்த ஞானம்னு சொல்றாரு. அதை தந்தை, அதை சிவனே வந்து தான் கற்றுக் கொடுக்குறாரு. கிருஷ்ணர் யோகா கற்றுக் கொடுப்பது கிடையாது. பிறகு கிருஷ்ணருக்கு சுயதர்சன சக்கரத்தை கொடுத்துட்டாங்க. கிருஷ்ணர் ஒன்னும் யோகா யாருக்கும் சொல்லி கொடுக்கல. ஏன்னா அவர் சொர்க்கத்துலதான் இருந்தாரு. சொர்க்கத்துல இன்னும் யாரும் யோகா கிளாஸ்க்கெல்லாம் போல. ஏற்கனவே யோகா நிலையில அவங்கெல்லாம் வந்து ஆத்ம உணர்வுல தான் இருந்தாங்க. ஆனா கிருஷ்ணர் கையில சுயதர்சன சக்கரம் காமிச்சிட்டாங்க. அந்த சித்திரமும் தவறானதுன்றாரு. உண்மையில நமக்கு தான் சுயதர்சன சக்கரம் கொடுத்துருக்காரு பாபா. இப்போது நீங்கள் எந்த சித்திரத்தையும் நினைவு செய்யக்கூடாதுன்ட்டு பாபா சொல்றாரு. பக்தி மார்க்கத்தின் எந்த சித்திரத்தையும் நினைக்காதீங்கன்றாரு. அனைத்தையும் மறந்து விடுங்கன்றாரு. யாரிடத்திலும் இப்போது புத்தி செல்லக்கூடாது. லைன் வந்து புத்தி லைன் தெளிவாக இருக்க வேண்டும். இது படிப்பிற்கான நேரமாகும். இப்ப படிக்கிற பசங்கள்லாம் பாருங்களேன், திட்டுவாங்க. டிவி பார்க்க கூடாது, அதை பார்க்க கூடாது, ஃபோன் பேசக்கூடாது, அதுல இதுல புத்தி போச்சுன்னா படிக்க மாட்டீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பாபா நம்மள சொல்றாரு, எந்த சித்திரத்தையும் நினைவு பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் மறந்துட்டு யார்ட்டும் புத்தி போகக்கூடாது. புத்தி கிளியரா இருந்தால் தான் படிப்பு புத்தியில போய் ஸ்டோர் ஆகும். இது படிப்பிற்கான நேரமாகுன்றாரு. உலகை மறந்து தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை இப்போ நினைவு செய்ய வேண்டும்ன்றாரு. அப்போதுதான் பாவங்கள் அழியும்ட்டு பாபா சொல்றாரு. தந்தை கூறுகின்றார், நீங்கள் முதலில் அசிரியாக வந்தீங்க, மீண்டும் நீங்கள் செல்ல வேண்டும்ன்றாரு. நம்ம தான் ஃபர்ஸ்ட் 84 பிறவி எடுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் புள்ளியா வந்து தேவதை உடல்ல அவதரிச்சோம். இப்ப நம்ம தான் ஃபர்ஸ்ட் போகணுன்றாரு. நீங்கள் ஆல்ரவுண்டராக இருக்கிறீங்க. நீங்க முழு சக்கரத்தையும் சுத்தி வந்துட்டீங்க 5000 வருஷம். அவர்கள் எல்லைக்குட்பட்ட நடிகர்கள், நீங்கள் எல்லையற்றவர்கள். அவங்களாம் எல்லைக்குட்பட்ட ஆக்டர்ஸ், சினிமாவில் நடிக்கிறவங்க. நம்மளும் ஆக்டர் தான், ஆனா எல்லையற்ற ஆக்டர்ன்றாரு. நாம் பலமுறை நடிப்பு நடித்திருக்கிறோம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நம்ம இதே நடிப்பை நம்ம ஏற்கனவே நடிப்பு தான் நடிச்சிட்டு இருக்கிறோம். இந்த ட்ரெஸ் ஒன்று மாட்டிட்டு இப்போ நம்ம வாழறதே ஒரு நடிப்பு தான். அதனால நீங்க பலமுறை நடிப்பு நடிச்சிட்டீங்க சொல்றாரு பாபா. இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம வாழ்க்கையே ஒரு நடிப்பு தான். இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் இந்த நடிப்பை நம்ம நடிச்சாகணும். இது மாதிரி பல முறை நம்ம நடிச்சு வந்துட்டோம். பல முறை நீங்கள் எல்லையற்ற எஜமானர்களாக ஆகியிருக்கிறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. நிறைய தடவை நம்ம வந்து சொர்க்கத்துல போயிட்டு எஜமானராக ஆகியிருக்கிறீங்கன்றார். இந்த எல்லையற்ற நாடகத்தில் சிறிய சிறிய நாடகங்களும் பலமுறை நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. சத்தியுகத்துல இருந்து கலியுகம் வரை என்னவெல்லாம் நடந்ததோ அது திரும்பவும் நடைபெற்று கொண்டே இருக்கிறதுன்றாரு. இது வந்து ஒரு எல்லையற்ற டிராமா. இதுல வந்து சத்தியுகம் தொடங்கி கலியுகம் வரைக்கும் திரும்ப திரும்ப நடந்துன்னே இருக்குது, ரிப்பீட். சத்தியுகம், துவாபரயுகம், சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், ரிப்பீட். திரும்ப சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், ரிப்பீட். இதான் திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்குதுன்றாரு. மேலே இருந்து கடைசி வரைக்கும் உங்களது புத்தியில் இருக்கிறது. இப்ப மேல இருந்து பரந்தாமத்துல இருந்து நம்ம எப்படி நடிக்க வந்தோம், சூட்சுமவதனம், சிருஷ்டி சக்கரம் எல்லாமே நமக்கு புத்தியில இருக்குது. மூலவதனம், சூட்சுமவதனம் மற்றும் சிருஷ்டி சக்கரம், அவ்வளவுதான் சொல்றாரு. இதை ஞாபகப்படுத்திட்டாலே போதும், நம்ம எந்த தப்பும் பண்ண மாட்டோம் இல்லையா. நம்ம இப்ப வந்து வாழற வாழ்க்கையெல்லாம் சும்மா அப்படின்னா நமக்கு இந்த எல்லையற்ற நாடகம் வந்து ஞாபகம் இருக்கணும். நம்ம வந்து பரந்தாமத்துல இருந்து வந்தோம், சூட்சுமவதனம், இப்ப சூட்சுமவதனம் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம சிருஷ்டி சக்கரத்துல சத்தியுகத்துல நடிக்க வந்தோம். அப்படியே நம்ம கடந்து கடந்து இப்ப கலியுகத்துல இருக்கிறோம். இப்ப சூட்சுமவதனம் வழியா திரும்ப பரந்தாமம் போகணும். இந்த இதான் நம்ம புத்தியில இந்த நாடகம் ஓடிக்கிட்டே இருக்கணும். வேற எந்த தர்மத்திலும் உங்களுக்கு வேலை கிடையாது, சாரி, வேற எந்த தாமத்திலும் உங்களுக்கு வேலை கிடையாதுன்றாரு. வேற எந்த வதனத்திலயும் உங்களுக்கு வேலை கிடையாது. உங்களது தர்மம் மிகவும் சுகம் கொடுக்கக்கூடியது. அதாவது தேவி தேவதா தர்மன்றது சுகம் கொடுக்கக்கூடிய தர்மம் சொல்றாரு பாபா. உங்களால துக்கமே கொடுக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு தர்மம். அதாவது தேவதைகளுடைய தர்மம் சுகம் கொடுக்கக்கூடிய தர்மன்றாரு. அதற்கான நேரம் வரும்போது அது வந்துரும்ன்றாரு. அந்த தர்மம் வந்து எப்ப டைம் வருதோ அப்ப வந்துரும். வரிசைக்கிரமாக எப்படியெல்லாம் வந்தீர்களோ அதே போன்றுதான் வருவீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப வரிசைக்கிரமா நீங்க எப்படியெல்லாம் வந்தீங்களோ அதே போலதான் நீங்க வருவீங்க. இப்ப பறந்தாம போவோம், யார் எப்ப நடிக்க வரணுமோ அப்பதான் வருவோம். நான் மற்ற தர்மத்தினரை பற்றி என்ன வர்ணனை செய்வது, உங்களுக்கு ஒரு தந்தை நினைவு மட்டுமே இருக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு.
மற்ற தர்மங்களை பத்தி கேக்குறாங்களாம். பாபா சொல்றாரு, அதை பத்தி நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு கேக்குறாரு. நீங்க என்ன நினைச்சா போதும். சித்திரங்கள் போன்ற அனைத்தையும் மறந்து ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். பிரம்மா விஷ்ணு சங்கரரே அல்ல, ஒருவரை மட்டுமே நினைக்க வேண்டும். நீங்க யாரையும் நினைக்க தேவையில்ல. பக்தி மார்க்கத்துல கூட இஷ்டது வேற வேற தேவதைகள், அவங்களெல்லாம் நினைக்காதீங்க. யார் வந்து உங்களை காப்பாத்த போறாங்க? அவங்களே இங்க பிகே ஆகி உங்க பாபாட்ட கிளாஸ் படிச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க யார நினைக்கிறீங்களோ பக்தியில, அவங்களே பிகே ஆகி இப்பதான் பாபாட்ட படிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்கள நினைக்கிறதுனால உங்களுக்கு என்ன வரப்போகுது? நீங்க லட்சுமியோ நாராயணோ முருகரோ விநாயகரையோ நினைச்சு வேஸ்ட். அவங்கெல்லாம் பிகே தான். அவங்களும் பாபாட்ட கிளாஸ்ல உட்காந்துருக்குறாங்க. அவங்களே பாபாட்ட தான் வந்து சக்தி வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்படி உங்களுக்கு சக்தி கொடுப்பாங்க? நீங்க பிரம்மா விஷ்ணு சங்கரரை எல்லாம் நினைக்க தேவையில்ல. நீங்க டைரக்டா நான் தான் கிடைச்சிட்டேன்ல, என்னைய நினைங்கன்றாரு. ஒருவரை மட்டுமே நினைக்க வேண்டும். சிவனை மட்டும் நினைங்க. சிவன் தான் பரம்பிதா பரமாத்மா. அவரை விட்டா வேற ஆள் கிடையாது. நற்றுணையாவது நமச்சிவாயவன்ட்டு நம்மளே சொல்லியிருக்கிறோம் இல்லையா? அப்புறம் என்ன எதுக்கு போய் அடுத்தவங்கள காலில் விழணும்? பரமாத்மா லிங்க வடிவத்தில் இருப்பதாக அவர்கள் நினைக்கிறாங்க. லிங்க வடிவத்தில் ஏதாவது ஒரு பொருள் எப்படி இருக்க முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவர் ஞானம் எப்படி கூற முடியும்? கடவுள் வந்து லிங்க வடிவத்துல இருக்கிறாரு. லிங்க வடிவத்துல இருந்தா அதுல என்ன இருக்கு? வாய் இருக்கா? என்ன இருக்கு? எப்படி வந்து ஞானத்தை சொல்ல முடியும்? லிங்கம்ன்றது என்ன சொல்றது? அதுக்கு முகமும் இல்ல, ஒன்றும் இல்ல, வெறும் ஒரு கல் அப்படியே மொழி வச்ச மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு உருவம் கொடுக்க முடியல. அவருக்கு உருவம் இல்லைன்றதுனால, புள்ளியா இருக்கிறன்றதுனால அந்த மாதிரி ஒரு வடிவத்தை உருவாக்கிட்டாங்க. அதுதான் அவருன்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா நீங்களா கொடுத்த உருவம் அது. நான் இருக்கிறது புள்ளி. ஆனா எனக்கு வந்து ஒரு உடம்புல வரும்போது தான் வாயால பேச முடியும் இல்லையா? அப்ப அவர் எப்படி வந்து லிங்க வடிவத்துல வந்து நான் ஞானத்தை சொல்ல முடியும்னு கேக்குறாரு. நான் கேட்பதற்காக பிரேரணை என்ற ஸ்பீக்கர் மூலமாக கூறுவாரா என்னன்னு சொல்லி கேக்குறாரு. மேல இருந்தே தூண்டுதல் கொடுத்தெல்லாம் யாரையும் மாத்த முடியாதுன்னு சொல்றாரு. ஜீபூம்பா போட்டு எதாவது மாத்த முடியுமா? வந்து சொல்லி கேட்டே மாறாதவங்கள இங்க வந்து சொல்றாரு, இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு. அதுவே நம்மளால மாற முடியல. அவர் மேல இருந்து ஸ்பீக்கர் போட்டு சொல்வாரா? மேல இருந்து அப்படியே அசிரீரி குரல் கேட்கும். மனிதர்களே மாறி விடுங்கள், வந்து விடுங்கள் பரந்தாமத்துக்கு, எல்லாத்தையும் விட்டுடுங்க அப்படின்னு சொன்னா மாறிடுவீங்களா? யாரும் மாற மாட்டாங்க இல்லையா? இங்க வந்து பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு. பாடம் எடுக்கும் போதே யாரும் கேட்க மாட்டாங்க. பிரேரணியின் மூலம் எதுவுமே நடக்காதுன்ட்டு பாபா சொல்றாரு. மேல இருந்தே சொன்னாலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அன்னைக்கு ஒரு நாள் அப்படி பார்த்துட்டு பேன் போயிடுவாங்க. மறுநாள் எப்பயும் போல இருப்பாங்க இல்லையா? சங்கரருக்கு பிரேரணை கொடுக்கிறார் என்பதெல்லாம் கிடையாதுன்ட்டு பாபா சொல்றாரு. இவை அனைத்தும் நாடகத்தில் முன்கூட்டியே பதிவாகி இருக்கிறது. இது எல்லாமே டிராமால பதிவாயிருக்கின்றாரு. விநாசம் ஏற்பட்டே ஆக வேண்டும். கண்டிப்பா மனுஷங்க திருந்த மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாதான் திருந்துவாங்க இல்லையா? அதனாலதான் ஒன்னொன்னு அப்பப்ப ட்ரெய்லர் காமிச்சிட்டே இருக்கிறாரு. அப்ப கூட மனுஷங்க திருந்த மாட்டாங்க. பாபா சொல்லி மாற மாட்றாங்கன்னா ஏதாவது ஒரு ட்ரெய்லர் காமிச்சுனே இருப்பாரு. அப்பதான் மாறுவாங்க இல்லையா? நம்மளே எப்படி மாறி வந்தோம்? நிறைய துக்கம் துக்கம் வர வரதான் நம்மளே மாறணும் பிகேவா. அது மாதிரி எல்லாரையும் துக்கம் வரும். டிராமால எல்லாரும் வந்து பிகேவா மாறுவாங்க. கடைசியா ஞானம் எல்லாருமே கேட்பாங்க. அந்த அளவுக்கு நாடகம் வந்து போகும். இதெல்லாமே பதிவாயிருக்குன்றாரு. விநாசம் ஏற்பட்டேதான் ஆக வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. எவ்வாறு ஆத்மாக்களாகிய நீங்கள் சரீரத்தின் மூலம் பேசுகிறீர்களோ அதே போன்று பரமாத்மாவும் குழந்தைகளாகிய உங்களிடம் பேசுகின்றார். நம்ம எப்படி இப்ப இந்த வாய் இருக்குது அதனால பேசுறோம் இல்லையா? இப்போ உடம்பு விட்டு வெளில வந்து பேயா வந்துட்டோம்னா எப்படி பேச முடியும்? ஆவியா வந்துட்டா பேச முடியாது இல்லையா? உடம்பு விட்டு வெளியே வந்துட்டோம், ஆத்மாவா வந்துட்டோம்னா நம்மளால பேச முடியாது. உடம்பு இருந்தாதான் பேச முடியும். அதே மாதிரிதான் பாபாவும் உடம்பு இருந்தாதான் பேச முடியும். அவரும் இந்த பிரம்மா உடல்ல வந்து வாய் மூலமா நம்மள்ட்ட பேசுறாரு. எவ்வளோலாம் புரிய புரிய வைக்க வேண்டியதா இருக்குது. நான் தான் வந்திருக்கேன், நான் தான் பேசுறேன்னா நம்ப மாட்டீங்க. பாபா சொல்றாரு அவரது பாகமே தெய்வீகமானது அலௌகீகமானதுன்னு சொல்றாரு. இப்ப பாபாவுடைய பாகமே தெய்வீகமானது அலௌகீகமானது. பதித்த மாணவர்களை பாவனமாக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை தான் ஆவார். எனது பாகம் அனைவரையும் விட தனிப்பட்டது என்று சொல்றார். பாபா வந்து சொல்றார் அவன் வழி தனி வழின்னுவாங்க. சிவனுடைய வழி தனி வழி. கல்பத்திற்கு முன்பு யார் வந்தார்களோ அவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். போன கல்பத்துல யாரெல்லாம் பிகே ஆனாங்களோ, எந்த டைம்ல பிகே ஆனாங்களோ அந்த டைம்ல வருவாங்க. நீங்க எந்த முயற்சியும் செய்ய தேவையில்ல. தானா வந்து கேட்பாங்க. ஞானம் கேட்பாங்க, கேட்க வைப்பாரு. எல்லாமே நடக்கும். எந்த டைம்ல யார் வரணுமோ வந்துன்னே இருப்பாங்கன்றாரு. ஏன்னா அது நடந்துட்டே தான் இருக்கும் இல்லையா? டிராமா தானே இது. எதுவெல்லாம் கடந்து முடிந்ததோ அது நாடகம்னு சொல்லிட்டாரு. இப்ப என்னெல்லாம் இப்ப நடந்ததோ அது எல்லாமே டிராமா. இதுல சிறிது மாற்றம் கிடையாது. நீங்க எதையும் மாத்த முடியாது. இப்ப நேத்து என்ன நடந்தோ அதை போய் உங்களால மாத்த முடியுமா? எதையும் மாத்த முடியாது.
இப்போ ஒன்றும் இல்லை, இரவு வருது பகல் வருது. உங்களால் இரவு வராமல் இருக்க செய்ய முடியுமா, இல்லை பகல் வராமல் இருக்க செய்ய முடியுமா? எதுவும் உங்களால் முடியாது. அப்புறம் எதுக்கு பேசுறீங்க? சத்தியுகம் சத்தியுகம் வரும்னா வரும். எப்படி இரவு வருது முடிஞ்சு பகல் வருது, அதே மாதிரி தான் இந்த கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் வரும். இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்க. ஆனா வந்து இது சொன்னா மட்டும் குழந்தை எப்படி பிறக்கும் அதெல்லாம் மட்டும் கேள்வி கேட்பாங்க. முயற்சிக்கான எண்ணம் இருந்தால் போதும்ன்ட்டு பாபா சொல்றாரு. எல்லாம் எது முடிஞ்சதோ அது டிராமா, அதுல மாற்றம் கிடையாது. ஆனா நீங்க வந்து முயற்சிக்கான எண்ணம் இருந்தால் போதும். நாடகப்படிதான் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் பிறகு பதவியும் குறைந்துவிடும். சிலர் இப்படி சோம்பேறித்தனமா பதில் சொல்றாங்க. டிராமால இருக்கிறபடி நான் முயற்சி செய்யறேன், எனக்கு என்ன பண்றது, நான் பந்தனம் இருக்குது, என்னால அது பண்ண முடியாது இது பண்ண முடியாதுன்ட்டு முயற்சியே பண்றது இல்ல. மித வேலை எந்திருக்கிறதுல, முரளி படிக்கிறது இல்ல, பாபாவையும் நினைக்கிறது இல்ல, அதாவது டிராமால இல்ல அதனால நான் செய்யல அப்படின்னு பதில் சொல்றாங்க. அப்படி சொன்னா பாபா என்ன பண்ணுவாரு, பதவியை குறைச்சி விட்டுருவாரு. அவ்வளவுதான். அங்கேயும் போயிட்டு நீ வேலைக்காரி ஆயிடுன்னு சொல்லிட்டுருவாரு. அவ்வளவுதான், பிரஜையாக்கி விட்டுருவாரு. முயற்சியை தீவிரப்படுத்த வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. நீங்க நல்ல பதவி அடையணும்னா முயற்சியை தீவிரப்படுத்த வேண்டும், நாடகம் என்று விட்டு விடக்கூடாதுன்ட்டு பாபா சொல்றாரு. எல்லாம் டிராமான்ட்டு நம்ம பதில் சொல்லக்கூடாதுன்றார் பாபா. தனது சார்ட்டை பார்த்து கொண்டே இருங்கள். இப்போ நீங்க உங்க சார்ட் செக் பண்ணுங்க. நான் காலையில இருந்து என்ன பண்ணேன், முழு நாளும் என்ன பண்ணிட்டு இருந்தேன், பாபா நினைச்சனா இல்லை வேற யாரையா நினைச்சிட்டு இருந்தேனா, ஏதாவது மாயா வந்துச்சா, அந்த மாயால் நான் தோத்துட்டேனா, இதெல்லாம் செக் பண்ணுங்கன்றாரு. அதிகப்படுத்தி கொண்டே இருங்கள். உங்க சார்ட் டைம் அதிகரிங்க. எவ்வளோ நேரம் பாபா, இன்னைக்கு 4 மணி நேரம் நினைச்சேன், நாளைக்கு 5 மணி நேரம் நினைச்சேன், நாளைக்கு 6 மணி நேரம் நினைச்சேன் அப்படின்ட்டு அதிகப்படுத்திட்டே போங்க. எனது சார்ட் முன்னேற்றத்தில் செல்கிறதான்ட்டு செக் பண்ணுங்க. குறைவில்லை தானே என்று குறிப்பிடுங்கள். அதாவது இன்னைக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் நினைச்சோன்னு நினைச்சுக்கோங்களேன், நாளைக்கு 1 மணி நேரமா ஆகணும். இன்னைக்கு 1/2 மணி நேரம், நாளைக்கு 1/4 மணி நேரம், அப்படி ஆயிடக்கூடாது தானே. அந்த மாதிரி குறைவில்லை தானேன்ட்டு குறிப்பிடுங்க. மிக எச்சரிக்கையுடன் தேவைன்றாரு. இப்ப எச்சரிக்கையோட செய்யுங்க. ஏன்னா கடைசியா கஷ்டப்பட போறது நம்ம தானே, அதனாலதான் நமக்கு எச்சரிக்கையை கொடுக்குறாரு. அவரா கஷ்டப்பட போறாரு, அவர் மேல இருந்து வேடிக்கை பார்ப்பாரு, அவ்வளவுதான். நமக்கு நல்லது கெட்டது, இப்ப அம்மா அப்பா நெருப்பை தொடாத சுற்றுன்னு சொல்லுவாங்க, அந்த குழந்தை போய் தொடும். அம்மா அப்பாவால என்ன பண்ண முடியும், வேடிக்கை தான் பார்க்கணும். சுட்டுக்கிட்டு அழுதுச்சுன்னா வேடிக்கை தான் பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஒன்றும் பண்ண முடியாது அம்மா அப்பாவால, அது வேணா சேர்ந்து அழுவாங்க, அவ்வளவுதான். ஏன்னா அது பண்ற செயலுக்கு அதுதான் அனுபவிக்கும். அந்த மாதிரியே நம்ம என்ன பண்றோமோ, நம்ம ஸ்ரீமத் படி நடக்கலைன்னா நம்ம அனுபவிக்கிறத பாபா வந்து வேடிக்கை தான் பார்ப்பாரு. அவர் வந்து ஒன்றும், அவர் முன்னாடியே சொல்வார், எச்சரிப்பாரு, எச்சரிக்கை பண்ணுவாரு, செய்யாத குழந்தைன்ட்டு. செஞ்சுட்டு அப்புறம் உட்காந்து உடம்பு சரியில்லை அது இதுன்னு நம்ம அனுபவிக்கும் போது வேடிக்கை தான் பாபா பார்ப்பாரு. என்ன பண்ணுவாரு, இங்கு உங்களுக்கு பிராமணர்களின் சகவாசம் கிடைக்கிறது, இங்க பிகே ஆயிட்டோம்னா நமக்கு சென்டர்ல பிகேஸோட சகவாசம் கிடைக்குது, வெளியே போகாதீங்க, வெளியே போனீங்கன்னா வெளியில் அனைத்தும் கெட்ட சகவாசமாகுன்றாரு. கலியுகம் வெளி உலகம் கெட்ட சகவாசம்ன்றாரு. அவர்கள் அனைத்தும் தலைகீழாக தான் சொல்வாங்க. வெளி உலகம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இங்கே ஏன் போறீங்க, அங்கெல்லாம் போவாதீங்க, என்ன வயசாச்சு அதுக்குள்ள போறீங்க, இன்னும் வாழ வேண்டிய வயசு, குழந்தைங்கலாம் இருக்கு, அதுக்குள்ள ஏன் இப்படி ஆகுறீங்க அப்படிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் தலைகீழாக சொல்லுவாங்கன்றாரு. இப்போது தந்தை உங்களை கெட்ட சகவாசத்திலிருந்து நீக்குகின்றார். அவங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்டா ஒரு குழியை தோண்டி அதுல படுத்துக்க வேண்டியதுதான். நம்மளே நமக்கு சூனியம் வச்சுக்கிற மாதிரி தான் வெளி உலகத்துல இருக்கிறவங்க பேச்சு கேட்டோம்னா. பாபா வந்து இப்ப நம்மள கெட்ட சகவாசத்துல இருந்து நீக்கிறாரு. மனிதர்கள் கெட்ட சகவாசத்தில் வந்து தனது பழக்க வழக்கம் நடைமுறை போன்ற அனைத்தையும் மாற்றி அமைத்து விட்டனர். இப்ப வந்து பாபா ஒழுங்கா தான் வந்து நமக்கு ஸ்ரீமத் அழிச்சு நம்மள தேவதையா மாத்தி சொர்க்கத்துல கொண்டு போய் விட்டாரு. சொர்க்கத்துல 2500 வருஷம் நம்ம ஒழுங்கா தான் இருந்தோம். அப்புறம் துவாபர யுகத்துல இருந்து நம்மளே வீணா போயிட்டோம். நம்ம வீணா போயிட்டு வர்றவங்களையும் வீணாக்கிட்டோம். எல்லாரையும் மனுஷங்களா மாறிட்டு கெட்ட சகவாசத்துல வந்து பழக்க வழக்கம் நடைமுறை எல்லாத்தையுமே மாத்திட்டோம் அப்படின்னு சொல்றாரு. மனுஷங்க தான் அது மாதிரி மாத்திட்டாங்க. கடவுள் சொன்னது ஒண்ணு, ஆனா இவங்களே தான் மாத்திட்டாங்கன்னு சொல்றாரு. தேசம் வேடத்தை மாற்றி விட்டனர்ன்ட்டு பாபா சொல்றாரு. அதனாலதான் வேற வேற தேசம், வேற வேற வேஷம் எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. இதுவும் தனது தர்மத்தை நிந்தனை செய்வது போன்றதாகும். அதுவும் இந்து தர்மத்துல இருக்கிறவங்க டோட்டலா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க ஒரு வழிமுறையை ஃபாலோ பண்ணி தனது தர்மத்தையே நிந்தனை செஞ்சுட்டாங்கன்னு சொல்றாரு. எப்படியெல்லாம் முடிவெட்டி கொள்கின்றனர் என்பதை பாருங்கள்ன்றாரு. பாபா யாரா முடி வெட்டிக்கிட்டு பார்த்தார் போல இருக்கு. அதுவும் இப்ப ரொம்ப மோசமா அந்த பசங்க முடி வெட்டி இருக்கிறதெல்லாம் மோசமா இருக்குல்ல, அதை சொல்றாரு. எப்படி எல்லாம் முடி வெட்டிக்கிறாங்க பாருங்கன்னு சொல்றாரு. தேக அபிமானம் ஏற்பட்டு விடுகிறது, அதனாலதான் இப்படி எல்லாம் முடி வெட்டிக்கிறாங்க. முடி வெட்டி சிகை அலங்காரம் கொள்வதற்காக 100 150 ரூபாய் கொடுக்குறாங்கன்றாரு.
இந்த முடி வெட்டிக்கிறதுக்கே 100-150 ரூபாய் கொடுக்குறாங்க. இதுதான் அதிகமான தேகாபிமானம் என்று கூறப்படுகிறது. அதாவது தன் உடலுக்காக செலவு செய்யறோம் பாருங்க, அதுதான் அதிகமான தேகாபிமானம்ட்டு பாபா சொல்றாரு. பிறகு அவர்களால் ஒருபோதும் ஞானம் பெற முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களால அவங்க உடம்பையே பார்த்துன்னு இருக்கிறாங்களே, அப்புறம் எப்படி ஆத்மாபிமானி நிலைக்கு வர முடியும்? அவங்களால ஞானம் பெற முடியாது. மிகவும் எளிமையாக இருங்கள்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்ம பிகே ஆயிட்டு அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, எளிமையா இருங்கன்றாரு. விலை உயர்ந்த சேலை கட்டி கொள்வதாலும் தேகாபிமானம் வந்து விடுகிறது. இப்ப வாட்ச் அதிகமான விலையில வாட்ச் வாங்குறது, அதிகமான விலையில சேலை வாங்கிக்கிறது, அப்புறம் அந்த சேலையை பாதுகாக்கவே அதுக்கு ஒரு டைம் வேஸ்ட் ஆகும். அதுல கூட நமக்கு தேகாபிமானம் வந்துருன்றார். தேகாபிமானம் நீக்குவதற்காக அனைத்தையும் லேசாக எளிமையாக ஆக்கி கொள்ள வேண்டும் சொல்றாரு. ஏதோ ஏதாவது கம்மி விலையில வாங்கணும், யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். அதோட அதை மறந்துடணும். இது பாபா எனக்கு கொடுத்தது, அவ்வளவுதான். அதை அப்பப்ப யூஸ் பண்ணிட்டு அதையே நினைச்சிட்டு இருக்க கூடாது. அது மாதிரி ஈஸியா எல்லாத்தையும் எளிமையா ஆக்கிக்கணும்ன்றாரு. அப்பதான் தேகாபிமானம் போகுன்றாரு. நல்ல நவீன பொருட்கள் தேகாபிமானத்தில் கொண்டு வருகின்றன. அதுவும் இப்ப நிறைய அந்த என்னமோ பொருள்லாம் வருது, வீடு துடைக்கிறது, வீடு அந்த மாதிரி எல்லாம் சம்பந்தப்பட்ட நவீன பொருள், அது ஃபேஷன் சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் வருது. அது எல்லாமே நம்மள தேகாபிமானத்தில் தான் கொண்டு வருது. அதெல்லாம் மாயாவுடைய ஃபேஷன் சொல்றாரு. நீங்கள் இந்த நேரத்தில் வனவாசத்துல இருக்கிறீர்கள் அல்லவா? இப்ப நம்ம வனவாசத்துல இருக்கோம். இந்த பாண்டவர்கள் கடைசியில அந்த அஞ்ஞான வாசத்துக்கு போவாங்க. அப்புறம் ஒரு 14 வருஷம் வனவாசத்துல இருப்பாங்க. அப்ப அவங்க எல்லாமே அந்த காவி உடை அணிஞ்சிட்டு இருப்பாங்க, 5 பாண்டவர்களும். அந்த மாதிரிதான் நம்ம நிலைமை. இப்ப வனவாசத்துல இருந்தாதான் நமக்கு சொர்க்க மாளிகையே கிடைக்கும். இப்ப நம்ம வாழற வாழ்க்கை சாதாரணமா இருந்தாதான் சொர்க்கத்துல போய் நல்ல பதவி அடைய முடியும். ஒவ்வொரு பொருளின் மீதும் இருக்கும் பற்றுதலை நீக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப எது மேலையும் பற்று வைக்காதீங்க, மிக சாதாரணமாக இருக்க வேண்டும். திருமணம் போன்றவர்களில் கலர் ஆடையை அணிந்து செல்லுங்கள், பேரளவுக்கு ஆடம்பரம் இல்லாமல் அணிந்து கொள்ளுங்கள் சொல்றாரு. சும்மா ஒரு பேரளவுக்கு அணிஞ்சுக்கங்க, ரொம்ப காஸ்ட்லியா ட்ரெஸ் போடுறது அது மாதிரிலாம் வேணான்றாரு. வீட்டிற்கு வந்ததும் மாற்றி விடுங்கள், வீட்டுக்கு வந்ததும் சாதாரணமா இருங்க அப்படின்றாரு. இதெல்லாம் யாரு சொல்றாரு? நமக்கு தான் சொல்றாரு. வீட்டுல இருக்கிற மாத்தா சொல்றாரு. நீங்கள் சப்தங்களை கடந்து செல்ல வேண்டும். இப்ப நம்ம வானப்பிரஸ்த நிலையில இருக்கிறோம், பரந்தாமத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். இந்த சவுண்ட் எல்லாம் கடந்து போகணும். வானப்பிரஸ்திகள் வெள்ளையாடையுடன் இருப்பாங்க, வானப்பிரஸ்திகள் வெள்ளையாடையுடன் இருப்பாங்க இல்லையா? சிறியவர்கள் பெரியவர்கள் ஒவ்வொருவரும் வானப்பிரஸ்திகளாக இப்ப இருக்கிறீங்கன்றாரு. சிறிய குழந்தைக்கும் சிவபாபாவின் நினைவு தான் ஏற்படுத்த வேண்டும். சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, அது கடவுள் யாருன்னு சொல்லுங்க, சிவபாபாவுடைய நினைவை தான் ஏற்படுத்தணும். இதில் தான் நன்மை இருக்கிறதுன்றாரு. ஏன்னா யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நீங்க ஞானத்தை சொல்லிட்டீங்கன்னா போதும், யார் யார் எப்ப கிளம்புவாங்கன்னே தெரியாது. அதனால அவங்களுக்கு பாபா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவங்க பாபாட்ட போயிடுவாங்க, அவ்வளவுதான். அதனால உங்க கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் பாபாவோட ஞானத்தை கொடுத்துருங்கன்றாரு. நாம் இப்போது சிவபாபாவிடம் செல்ல வேண்டும், நம்மளும் போகணும். எல்லாருமே இப்ப பரந்தாமத்துக்கு போகணும், அவ்வளவுதான். முழு உலகத்துக்குமே இந்த செய்தியை சொல்லுங்க, கடவுள் வந்துட்டாரு, அவர் எப்படி இருக்கிறாரு? புள்ளியா இருக்கிறாரு, நாமளும் புள்ளியா இருக்கிறோம். அவர் தான் இப்ப பாடம் எடுக்கிறாரு, அவர் கூட தான் எல்லாரும் கடைசியா போய் ஆகணும், கொசு கூட்டம் மாதிரி. ஞானத்தை சொல்லிடுங்கன்றாரு. நல்லது. இனிமேல் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எனது எந்த நடத்தையும் தேக அபிமானமுடையதாக இருக்கக்கூடாது என்பதில் சதா கவனமுடன் இருக்க வேண்டும். மிக எளிமையாக இருக்க வேண்டும். எந்த பொருளின் மீதும் பற்று வைக்க கூடாது. கெட்ட சகவாசத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் சொல்றாரு. 2வது பாயிண்ட், நினைவிற்கான முயற்சியின் மூலம் அனைத்து கர்ம பந்தனங்களையும் நீக்கி கர்மாதீத நிலையை அடைய வேண்டும். பாபாவை நினைச்சு 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 எல்லா கர்ம பந்தனங்களையும் நீக்கிருங்கன்றாரு. எந்த ஒரு பந்தனமும் வச்சுக்காதீங்க யார்கிட்டையும் சொல்றாரு. இப்ப கர்மாதி நிலையை நம்ம அடையணும். குறைந்ததிலும் குறைந்த 8 மணி நேரம் ஆத்மாபிமானியாக இருந்து உண்மையிலும் உண்மையான இறை உதவியாளர்களாக ஆக வேண்டும் சொல்றாரு. வரதானம், விசாலமான புத்தி விசாலமான உள்ளத்துடன் நம்மவர் எனும் அனுபவத்தை சேவிக்கும் மாஸ்டர் படைப்பாளர் ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. விசாலமான புத்தி விசாலமான உள்ளம் அப்படி இருந்தாதான் எல்லாரும் நம்மளை நம்மவர்ன்ட்டு நினைப்பாங்களாம், இவங்க நம்முடையவங்க அப்படின்ட்டு நினைப்பாங்களாம். அந்த மாதிரி அனுபவத்தை சேவிக்கக்கூடிய மாஸ்டர் படைப்பாளர் ஆகுக. அது அப்படின்னா நமக்கு விசாலமா இருக்கணும். அந்த சொல்லுவாங்கல்ல, மனசு வானத்தை போல இருக்கணும், விரிந்ததா இருக்கணும், கடுகு மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கடலை போல இருக்கணும் மனசு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விசாலமான புத்தி விசாலமான மனசு இருந்தா எல்லாரும் நம்மள நம்மவங்கன்னு நினைப்பாங்கன்னு சொல்றாரு. அந்த மாதிரி நம்மள நினைக்கணும் எல்லாரும் பிகேஸ.
பிகேஸை உலகமே அப்படிதான் நினைக்கணும். ஒவ்வொரு பிகேஸுக்கும் பொறுப்பு இருக்குது. அதாவது இதெல்லாம் தாதிக்கு தான், தீதிக்கு தான், சிஸ்டருக்கு தான் அப்படிலாம் கிடையாது. வீட்டில் இருந்தாலும் நம்ம கூட 108ல் வர முடியும்னு பாபா சொல்றாரு. அப்ப நமக்கும் அந்த பொறுப்பு இருக்குதானே, நம்மளை கூட உலகமே இவங்க என்னுடையவங்கன்னு சொல்லணும். அப்ப அந்த அளவுக்கு விஸ்வ கல்யாணக்காரியா நான் ஆகணும் அப்படின்னா மாஸ்டர் படைப்பாளர் வரதானம் கொடுக்குறாரு. மாஸ்டர் படைப்பாளரின் முதல் படைப்பு இந்த தேகம். யார் இந்த தேகத்தின் தலைவனாகி மொழி வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் தனது அன்பான தொடர்பின் மூலமாக அனைவருக்கும் இவர் நம்மவர் எனும் அனுபவத்தை செய்விப்பார். ஃபர்ஸ்ட் நம்மளோட படைப்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு தானா. நம்ம தான் இந்த உடம்ப படைச்சோமா. நம்ம என்னமோ பாபாவை திட்டுறோம், கடவுளை திட்டுறோம் இல்லையா. எப்பயாவது இந்த உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, கடவுளே எனக்கு ஏன் இந்த மாதிரி உடம்ப கொடுத்த, எனக்கு ஏன் இந்த அம்மாவை கொடுத்த, ஏன் இந்த அப்பாவை கொடுத்த. நம்ம கூட இருக்கிறவங்களா அறியாமையில திட்டுவோம். முன்னாடிலாம் அறியாமையில ஞானம் இல்லாதப்ப திட்டுவாங்க எல்லாரும். எனக்கு ஏன் இந்த வாழ்க்கையை கொடுத்த, எனக்கு ஏன் இந்த தலையத்தை இப்படி எழுதி வச்சேன்ட்டு கடவுளை போட்டு திட்டுவோம் இல்லையா. ஆனா இது எல்லாமே நம்ம தான் உருவாக்குந்து. நம்ம தான் இந்த உடம்ப உருவாக்குந்து. இந்த அப்பா அம்மா நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரையும் உருவாக்குனது நம்ம தான். நம்ம பண்ண கர்மா தான் நம்ம இங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். அது தெரியாம கடவுளை திட்டிட்டு இருந்தோம். அதான் பாபா சொல்றாரு, மாஸ்டர் படைப்பாளரின் முதல் படைப்பே இந்த தேகம் தான்றாரு. இந்த தேகம் யார் இந்த தேகத்தின் தலைவனாகி, இந்த தேகத்துக்கே நம்ம தலைவனாகி இப்போ தேகத்தையே நம்ம வெற்றி எப்போ அடையிறோமோ அவர்கள் தனது அன்பான தொடர்பின் மூலமாக எல்லாருக்குமே இவங்க நம்மவங்கன்ற அனுபவத்தை சேர்ப்பாங்க. யார் இந்த உடம்பு மீதே வெற்றி அடைகிறாங்களோ, இந்த தேகத்தின் மீது வெற்றி பெற்று ஆத்ம உணர்வுல வராங்களோ அவங்க தான் எல்லாரையும் நம்மவன்ட்டு அனுபவம் செய்விப்பாங்கன்றாரு. அந்த ஆத்மாவின் தொடர்பால் சுகம், வள்ளல் தன்மை, அமைதி, அன்பு, ஆனந்தம், ஒத்துழைப்பு, தைரியம், ஊக்கம், உற்சாகம் எனும் ஏதேனும் ஒரு சிறப்புகள் அனுபவம் செய்வார்கள். யார் அந்த மாதிரி ஒரு ஆத்மாவா இருக்கிறாங்களோ அவங்க தொடர்புல இருக்கிறவங்க இதெல்லாம் அனுபவம் செய்வாங்க. என்னென்னா சுகத்தை அனுபவம் செய்வாங்க, வள்ளல் தன்மையை அனுபவம் செய்வாங்க, அமைதி அனுபவம் அவங்க கூட இருந்தாலே அமைதியா இருக்கும், அன்பு அனுபவம் செய்வாங்க, ஆனந்தத்தை அனுபவம் செய்வாங்க, ஒத்துழைப்பு, தைரியம், ஏதோ ஒண்ணு அனுபவம் செய்வாங்க, தைரியம், ஊக்கம், உற்சாகம் எனும் ஏதேனும் ஒரு சிறப்புகள் அனுபவம் செய்வாங்க. இந்த மாதிரி யாரு உடம்ப கூட மறந்துட்டு இருக்கிறாங்களோ, உடம்பையே ஜெயிச்சவங்க, அவங்கள்ட்ட இந்த அனுபவம்லாம் செய்வாங்க. அவர்களையே விசாலமான புத்தி, விசாலமான உள்ளம் கொண்டவர் என்று சொல்லப்படும் சொல்லிட்டார் பாபா. ஸ்லோகன்: ஊக்கம், உற்சாகம் எனும் சிறகுகள் மூலமாக சதா பறக்கும் கலையினை அனுபவம் செய்து கொண்டே செல்லுங்கள்ன்றாரு. இப்ப பறவை பறக்குது இல்ல, பறவைக்கு 2 ரெக்கை இருக்குது, அது அழகா பறக்குது. நமக்கு எங்க, ஆத்மாவுக்கு எங்க ரெக்கை இருக்குது? ஆத்மாவுடைய ரெக்கை என்னன்னா ஊக்கம், உற்சாகம் தான். நமக்கு ஊக்கம் உற்சாகம் இருந்தாலே நம்ம எப்படி இருக்கோம்னா நம்ம கால் தரையிலே படாது, அப்படியே ஜாலியா குஷி குஷியா. ஒருத்தவங்க டான்ஸ் ஆடுறாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஊக்க உற்சாகத்தோட டான்ஸ் ஆடுறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. அவங்க ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. அந்த மாதிரி ஊக்கம், உற்சாகம் என்ற சிறகுகள் மூலமாக இப்ப பறக்கும் கலை அப்படியே ஃபரிஸ்தா மாதிரி பறந்துட்டே இருங்க. எப்பயுமே ஊக்கம் உற்சாகமா இருங்க. பிகேசியா முகம் தொங்க போட்டுனுக்குறீங்க. மாயா அடிச்சிச்சு, மாயா தொந்தரவு பண்ணுது, மாயா என்ன டிஸ்டர்ப் பண்ணுது, பிகே ஆனதுலேருந்தே எனக்கு மாயா டார்ச்சர் பண்ணுதுன்ட்டு முகம் தொங்க போட்டு உட்காந்துருக்காதீங்க. எப்போ பார்த்தாலும் சோகமா இருக்காதீங்க. ஊக்கம், உற்சாகம் எனும் சிறகுகள் மூலமாக சதா பறக்கும் கலை, ஃபரிஸ்தா மாதிரி பறக்கும் கலையை அனுபவம் செய்துட்டே இருங்கன்ட்டு பாபா சொல்றாரு. அவ்யக்த சமிக்ஞை: எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தன்னை உயர்ந்த எண்ணங்களால் முழுமை பெற செய்வதில் ட்ரஸ்டி ஆகுங்கள். ட்ரஸ்டி ஆவதெனில் டபுள் லைட் ஃபரிஸ்தா ஆவதாகும். ட்ரஸ்டின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எதன் மேலேயும் இங்கே பொறுப்பு இல்லை. எல்லாம் பாபா அது யூஸ் பண்ணுவோம், விட்டுட்டு போயிடுவோம், அவ்வளோதான். நம்ம குடும்பம், குட்டி, குழந்தை, பொருள், வீடு, வாசல் எல்லாம் பாபா அது. நான் சும்மா என்னை பார்த்துக்க சொல்லி இங்கே இருக்க வச்சுக்கிறாரு, அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்கிறவங்க ட்ரஸ்டி. அந்த மாதிரி ட்ரஸ்டியாக இருந்தீங்கன்னா டபுள் லைட் ஃபரிஸ்தா ஆகுதான். ஏன்னா ரொம்ப லேஸ் ஆகிடும் மனசு பாரமே இருக்காது. ஏன்னா என்னை பார்த்துக்க சொல்லி தானே விட்டுக்கிறாங்க. இது ஒன்றும் எனக்கு பொறுப்பு கிடையாது, சும்மா இருக்கிற வரைக்கும் அனுபவிப்பேன், அது யாரதோ தானே, ஓனர் யாரோ, நான் சும்மா இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும்? எது மேலேயும் எனக்கு எனக்கு எதுவும் ஒரு ஈடுபாடு இருக்காது, எது மேலேயும் ஒரு பொறுப்பு இருக்காது, சுமை இருக்காது, ஃப்ரீயா இருப்பேன். ஏன்னா யாரோ ஓனரு, நான் எதுக்கு கவலை பண்ணும்? அந்த மாதிரி பாபா தான் ஓனரு, இங்க இருக்க சொல்லி விட்டுருக்குறாரு அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப லேசா சுமை இல்லாம இருப்பீங்க. டபுள் லைட் ஃபரிஸ்தா ஆகிறது தான் ட்ரஸ்டின்றாரு. அவ்வாறான குழந்தைகளின்
உயர்ந்த எண்ணம் ஒவ்வொன்றும் பயனுள்ளதாகுன்றாரு. அந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய உயர்ந்த எண்ணம் எல்லாமே பயனுள்ள எண்ணமா இருக்குன்றாரு. குழந்தைகளின் உயர்ந்த ஒரு எண்ணம் 1000 உயர்ந்த எண்ணங்களின் பலனை தந்தை மூலமாக பெறச் செய்யும். பாபா சொல்றாரு பாருங்க, இந்த வார்த்தை சூப்பரா இருக்கு. இந்த பாயிண்ட், நம்மளுடைய ஒரு உயர்ந்த எண்ணம் வந்து 1000 உயர்ந்த எண்ணங்களின் பலனை பாபா மூலமாக நமக்கு பெறச் செய்யுமா. பாபா செய்ய வைப்பாராம். நீங்க ஒரு எண்ணம் தான் உருவாக்குவீங்க, ஒரு நல்ல தாட்டு, உயர்ந்த தாட்டு, கெட்ட தாட்டு இல்ல, நல்ல தாட்டு, உயர்ந்த தாட்டு ஒண்ணு உருவாக்குனீங்கன்னா அது 1000 உயர்ந்த எண்ணங்களின் பலனை உங்களுக்கு தரும் பாபா மூலமான்னு சொல்றாரு. 1க்கு 1000 மடங்கு உங்களுக்கு கிடைக்க பெறும்ட்டு பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.